வணக்கம். பெரிமெனோபாஸ் காலத்துல நிறைய பெண்களுக்கு பிறப்புறுப்புல அரிப்பு, எரிச்சல் திரும்ப திரும்ப வரும். இத பல பெண்கள் கொஞ்சம் சொல்ல தயங்கினாலும் இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இது ஏன் வருது, இதுக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி உங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் பார்க்கலாம். டாக்டர், 40 வயசு தாண்டுற பெண்களுக்கு பிறப்புறுப்புல அரிப்பு, எரிச்சல் இல்லைன்னா சில சமயம் வித்தியாசமான வெள்ளைப்படுதல் இது மாதிரி பிரச்சனைகள் வர்றது சகஜமா? இதுக்கும் பெரிமெனோபாஸுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனை. பெரிமெனோபாஸ் காலத்துல இந்த மாதிரி பிறப்புறுப்புல அரிப்பு, எரிச்சல், அசௌகரியம், வெள்ளப்படுதல்ல மாற்றம், அதாவது அதோட நிறம் வழக்கமான வெள்ளை நிறத்துல இல்லாம மஞ்சளாவோ பச்சையாவோ இல்ல தயிர் மாதிரி கெட்டியாவோ மாறலாம். ஒரு கெட்ட ஸ்மெல்லு, அதோட அளவு வழக்கத்தை விட அதிகமாகலாம். சிறுநீர் போகும்போது எரிச்சல் மாதிரியான பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வர்றது ரொம்ப சகஜம். இதுக்கும் ஹார்மோன் மாற்றங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. பெண்கள் எவ்வளவுதான் சுத்தமா இருந்தாலும் இந்த பிறப்புறுப்பு அரிப்பு, எரிச்சல் இல்லைன்னா வித்தியாசமான வெள்ளைப்படுதல் மாதிரி பிரச்சனைகள் ஏன் திரும்ப திரும்ப வருது டாக்டர்? இதுக்கு காரணம் இன்ஃபெக்ஷன் தானா? சுத்தமா இல்லைங்கிறது இதுக்கு காரணமே இல்லை. பெரிமெனோபாஸ்ல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையறதால உங்க பிறப்புறுப்பு பகுதியில 2 முக்கியமான மாற்றங்கள் நடக்குது. ஒண்ணு வறட்சி, அதாவது ட்ரைனஸ். ஈஸ்ட்ரோஜன் குறையறதுனால பிறப்புறுப்பு திசுக்கள் மெலிஞ்சு ஈரப்பதம் குறைஞ்சு வறண்டு போகும். இதனாலேயே அரிப்பு இல்லைன்னா எரிச்சல் வரலாம். இன்னொன்னு pH மாற்றம். ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது பிறப்புறுப்போட இயற்கையான அமிலத்தன்மை, அதாவது pH மாறும். அது இந்த இடத்துல கெட்ட பாக்டீரியா அல்லது பூஞ்சை வளர சுலபமான சூழலை உருவாக்கி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு அதிகமாக்குது. உதாரணத்துக்கு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது பூஞ்சை தொற்று வந்தா அரிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பாக்டீரியல் வெஜினோசிஸ் மாதிரி பிரச்சனைகள் வந்தா நல்ல பாக்டீரியாக்கள் குறைஞ்சு கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாகி ஒரு மாதிரி அசௌகரியத்தை தரும். சில சமயம் உண்மையிலேயே இன்ஃபெக்ஷன் இல்லாம வெறும் வறட்சியால கூட எரிச்சல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியலாம். இதெல்லாம் தவிர உங்க சுகர் லெவலும் நார்மலா இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி திரும்ப திரும்ப அரிப்பு, எரிச்சல் வராம இருக்க இந்த பெரிமெனோபாஸ் காலகட்டத்துல பெண்கள் என்ன செய்யணும் டாக்டர்? ஏதாவது டிப்ஸ் இருக்கா? சில சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப வாசனையான சோப்பு, லிக்விடு இல்லைன்னா டூஷிங் மாதிரி, அதாவது உள்ள விட்டு கழுவுறது, இதெல்லாம் கண்டிப்பா வேணாம். வெறும் தண்ணி அல்லது ரொம்ப மைல்டான pH சமநிலையுள்ள சோப்ல வெளிப்பகுதியை மட்டும் சுத்தம் செஞ்சா போதும். உள்ளாடைகளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை காட்டன் உள்ளாடைகளா போடுங்க. ரொம்ப இறுக்கமான உடைகளை தவிர்த்துடுங்க. ஈரப்பதம் பத்தி பார்க்கணும்னா வறட்சி அதிகமா இருந்தா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்குரிய வெஜினல் மாய்ஸ்சரைசர்ஸை பயன்படுத்தலாம். செக்ஸ் வச்சுக்கும் போது தேவைப்பட்டா லூப்ரிகன்ஸ் பயன்படுத்திக்கோங்க. அதாவது வறட்சியில வர்ற உராய்வையும் வலியையும் இது குறைக்கும். அதிகமான தண்ணி குடிங்க. வாசனை உள்ள பேட்ஸ், டிஷ்யூ பேப்பர்ஸை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியும் பிரச்சனைகள் அடிக்கடி வந்தாலோ இல்ல தொடர்ந்து இருந்தாலோ என்ன பண்றது டாக்டர்? கட்டாயம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஹோம் டிப்ஸ் பொதுவானது தான். ஆனா உங்களுக்கு பிரச்சனை திரும்ப திரும்ப வருதுன்னா, இல்ல அரிப்பு, எரிச்சல், வாடை, வெள்ளப்படுறது மாதிரி அறிகுறிகள் அதிகமா இருந்தா தயவு செஞ்சு நீங்களா மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி போடாதீங்க. கண்டிப்பா டாக்டர் பாருங்க. ஏன்னா அது என்ன மாதிரியான பிரச்சனை, பூஞ்சை தொற்றா இல்ல பாக்டீரியா தொற்றா இல்ல வெறும் ட்ரைனஸா இல்ல வேற ஏதாவது காரணமான சரியா கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த சரியான சிகிச்சையை டாக்டர் தான் கொடுக்க முடியும். அப்போதான் உங்க பிரச்சனை முழுசா குணமாகும். திரும்ப வராம தடுக்கவும் முடியும். வெக்கப்படாம தயங்காம உங்க பிரச்சனைய டாக்டர்கிட்ட சொல்லுங்க. பெரிமெனோபாஸ் காலத்துல வர்ற இந்த பிறப்புறுப்பு பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாதீங்க. சரியான புரிதலும் சரியான சிகிச்சையும் இருந்தா இதனால வர்ற அசௌகரியங்களை தவிர்த்து ஆரோக்கியமா இருக்கலாம். உங்க சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நம்புறேன்.